எதிரணியான ராஜஸ்தான் அணியில் விளையாடினாலும் சிஎஸ்கே அணியின் தோல்வியை தாங்க முடியாமல் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் கதறி கதறி அழுது பேசிய ரவீந்திர ஜடேஜா. உணர்ச்சி வசப்பட்ட சிஎஸ்கே ரசிகர்கள். நேற்றைய போட்டியின் இறுதியில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம். இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி நேற்றைய தினம்தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா எப்போதுமே ஐபிஎல் சீசன் தொடங்கும் போது முதல் போட்டியே சிஎஸ்கே அணி போட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த சீசன் தொடங்கி 3வது போட்டியாகத்தான் நம்முடைய சிஎஸ்கே போட்டியை பார்க்க முடிந்தது. அதுவும் நேற்றைய தினம்தான் இந்த போட்டி நடைபெற்றது. நேற்றைய தினம் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் இந்த போட்டியில் மோதியிருந்தது. அதுவும் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் மோதினால் கூட இந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியில் நீண்ட காலமாக இருந்த ரவீந்திர ஜடேஜா இந்த முறை ராஜஸ்தான் அணிக்காக விளையாடுகிறார். அதேபோல ராஜஸ்தான் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சன் இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுகிறார். ஆக இந்த இருவரும் இந்த சீசனில்தான் ஒருவர் சிஎஸ்கே அணியிலிருந்து ராஜஸ்தான் அணிக்கும் மற்றொருவர் ராஜஸ்தான் அணியிலிருந்து சிஎஸ்கே அணிக்கும் மாறியிருக்கின்றனர். அப்படி மாறிய இந்த இருவருமே மிக முக்கிய ஜாம்பவான்கள். அதனால்தான் இந்த இரு அணிகள் மோதும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது உச்சகட்டமாகவே இருந்தது. மேலும் இந்த போட்டியில் தல தோனி பங்கேற்காத அந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. தோனிக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் முதல் 2 வாரங்களில் ஐபிஎல்லில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தோனி இல்லாமல் தான் நேற்றைய தினம் சிஎஸ்கே அணி இந்த போட்டியை எதிர்கொண்டது. அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி மோசமாக பேட்டிங் செய்ததால் வெறும் 127 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய சிறு பாலகன், அதாங்க 14 வயது சிறுவனான சூரியவன்சியின் கொடூரத்தனமான அதிரடியால் வெறும் 12 ஓவரில் ராஜஸ்தான் அணி இந்த போட்டியில் அபாரமாக வெற்றி பெற்றது. அதுவும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்முடைய ரவீந்திர ஜடேஜா தாங்க. இவர்தான் முக்கியமான தருணத்தில் சிஎஸ்கே அணியின் முக்கியமான 2 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார். இவர் வீழ்த்திய அந்த 2 விக்கெட்டுகளால் தான் சிஎஸ்கே அணியின் தோல்வி என்பது பேட்டிங்கின் போதே உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் சிஎஸ்கே அணி பேட்டிங்கின் போது ஆரம்பத்தில் ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட சர்ஃப்ராஸ் கான் பேட்டிங் செய்ய களமிறங்கி சிஎஸ்கே அணியை சரிவிலிருந்து மீட்க போராடினார். ஆனால் சர்ஃப்ராஸ் கானின் விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா பந்து வீச வந்து வீழ்த்திவிட்டார். அதற்கு பிறகு சிஎஸ்கே அணியின் தற்போதைய அதிரடி மன்னனாக இருக்கும், அதே சமயம் வெறித்தனமான ஃபார்மிலும் இருக்கும் சிவம் தூபேவையும் சொற்ப ரன்களில் ரவீந்திர ஜடேஜா வீழ்த்தினார். இதனால் தான் சிஎஸ்கே அணி மிகப்பெரிய இலக்கை எட்ட முடியாமல் வெறும் 127 ரன்களிலேயே சுருண்டது. ஆகவே சிஎஸ்கே அணியின் நேற்றைய தோல்விக்கு ரவீந்திர ஜடேஜாவின் பந்து வீச்சுதான் முக்கிய காரணமாக இருந்தது. அதே சமயம் என்னதான் சிஎஸ்கே அணி பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு லேசான கொண்டாட்டத்தில் ஜடேஜா ஈடுபட்டாலும் கூட சிஎஸ்கே அணியின் மோசமான பேட்டிங்கை பார்த்து களத்திலேயே ஜடேஜா கண் கலங்கியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு இந்த போட்டி முடிந்ததற்கு பின்னர் போஸ்ட் மேட்சில் ஜடேஜா பேசிய போது சிஎஸ்கே அணி குறித்து உருக்கமாகவும் பேசியிருந்தார். தோனி இல்லாதது பற்றியும், தோனி இல்லை என்றால் சிஎஸ்கே அணி திணறுவது தவிர்க்க முடியாதது என்றும், சிஎஸ்கே அணியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றும், குறிப்பாக இதுபோன்ற சூழ்நிலைகளில் ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இருப்பதால் பிச்சின் தன்மையை அறிந்து நிதானமாக விளையாட வேண்டும் என்றும் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணிக்காக ஒரு சில விஷயங்களை போஸ்ட் மேட்சில் பேசியிருந்தார். அதே சமயம் என்னதான் இப்போது சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாடினாலும் இவரும் நீண்ட காலம் சிஎஸ்கே அணியில் தாங்க இருந்திருக்கிறார். ஆகவே சிஎஸ்கே அணியின் தோல்வியை எதிரணியான ஜடேஜாவால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போஸ்ட் மேட்சில் ஜடேஜா பேசி முடித்துவிட்டு வருத்தத்துடன் தான் மைக்கை கோபமாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சென்றார். அதாவது கிட்டத்தட்ட மைக்கை தூக்கி போட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு ராஜஸ்தான் அணியின் வெற்றியை கூட கொண்டாடாமல் சிஎஸ்கே அணிக்காக ஜடேஜா வருத்தப்பட்டதையும் நம்மால் காண முடிந்தது. அதற்கு காரணம்
ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியின் வீரராக மட்டுமே விளையாடவில்லை, சிஎஸ்கே அணியின் கேப்டனாகவும் ரவீந்திர ஜடேஜா இருந்திருக்கிறார். ஆகவேதான் சிஎஸ்கே அணியின் தோல்வியை ரவீந்திர ஜடேஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலேயே சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போதும் களத்தில் கண் கலங்குவது போல ஜடேஜாவின் முகம் மாறியது. அதேபோல போஸ்ட் மேட்சில் பேசிக்கொண்டிருக்கும் போதும் கண் கலங்குவது போலத்தான் ஜடேஜாவின் முகம் இருந்தது. ஆகையால் இந்த ஒரு தருணம் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் வேதனையாகத்தான் இருந்திருக்கும். ஜடேஜா போன்ற ஜாம்பவான் வீரரை இழந்தது என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான். அதே சமயம் அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கே அணி இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம், பெரும்பாலும் சீசன் ஆரம்பித்து சிஎஸ்கே அணி முதல் ஒரு சில போட்டிகளில் லேசாக திணறத்தான் செய்யும். அதன் பிறகு அடுத்தடுத்த போட்டிகளில் அப்படியே ஃபார்மை பிடித்து மேலே வந்துவிடும். ஆக இந்த சீசனிலும் சிஎஸ்கே அணி அதே போலத்தான் செயல்பட போகிறது என்பதற்கு முதல் போட்டியில் இந்த ஒரு தோல்வியே உதாரணம். ஒருவேளை நேற்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் தல தோனி பங்கேற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டியின் ரிசல்ட்டும் மாறியிருக்கலாம். ஆனால் அடுத்த 2 வாரங்களுக்கு பிறகுதான் தோனி சிஎஸ்கே அணிக்காக களமிறங்குவார் என்ற செய்திதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நேற்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணி என்னென்ன தவறுகள் செய்தது என்பதை பற்றியும், குறிப்பாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 சரிதானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதிலும் குறிப்பாக ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கியது சரிதானா, அல்லது ஓப்பனிங்கில் ஆயுஷ் மாத்ரே களமிறங்கி இருக்க வேண்டுமா, அதே போல் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் வரிசையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா, அல்லது இதே பேட்டிங் வரிசை என்பது சரிதான முடிவுதானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டுமில்லாமல் மற்ற அணிகளெல்லாம் அதிரடியாக விளையாடி சாதாரணமாகவே 200 ரன்களுக்கு மேல் எடுத்து வரும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி மட்டுமே எப்போதுமே 150-160 ரன்கள் எடுப்பதற்கே திணறி வருவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும், இதை சிஎஸ்கே அணி சரி செய்ய வேண்டுமென்றால் பேட்டிங்கில் என்ன விதமான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் சிஎஸ்கே அணியிலிருந்து ராஜஸ்தான் அணிக்கு சென்ற ரவீந்திர ஜடேஜா முதல் போட்டியிலேயே சிஎஸ்கே அணியின் தோல்விக்கே முக்கிய காரணமாக மாறியிருந்தார். அந்தளவுக்கு ராஜஸ்தான் அணியிலிருந்து சிஎஸ்கே அணிக்கு வந்திருக்கும் சஞ்சு சாம்சனும் அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கே அணியின் வெற்றிகளுக்கு முக்கிய அங்கமாக மாறுவாரா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.